வணக்கம் நேயர்களே. தமிழகத்தில் தலைநகர் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களையும் பரவலாக நல்ல ஒரு மழையானது பொழிந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 3 நாட்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை தொடரும்னு ஏற்கனவே சென்னை வானிலை மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது, இன்றைய இரவு எப்படி கடக்க இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில், குறிப்பாக விழுப்புரம், இந்த 3 மாவட்டங்கள்லையும் ஆரஞ்சு அலர்ட் ஆனது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களில் அதிக அளவில் மழை பொழிவானது இருக்க போகிறது. இந்த மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எல்லோ அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டங்களுக்கும் எல்லோ அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு. பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதமான மழை என்ற அளவில் தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே வட மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் இந்த மாவட்டங்கள்லாம் பெரிய அளவில் மழை இருக்க போறதில்லை. ஸோ தற்போதைய நிலவரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இரவு 8 மணிக்கான நிலவரத்தை நம்ம பார்க்குறோம். இன்று காலை முதலே நல்ல ஒரு மழை பொழிவை சந்தித்துக் கொண்டிருந்த திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தற்பொழுது மழையின் அளவு 8 மணி அளவில் குறைய இருக்கிறது. ஆனால் மதுரையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழையின் அளவு அதிகரிக்க இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்லணும்னா அதி கனமழை அப்படின்ற ஒரு நிலவரம் எந்தெந்த பகுதிகளில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய திருமங்கலம், உசிலம்பட்டி, ஏழுமலை, பேரையூர், விருதுநகர், சிவகாசி, சாத்தூர், முக்குளம், அருப்புக்கோட்டை, திருபுவனம், வரிச்சியூர் இந்த பகுதிகளெல்லாம் கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. அதுவே மேற்கு மாவட்டங்களில் என்ன நிலவரம்னு பார்க்கும்போது, 2 இடங்கள் மட்டும்தான் பிரதானமாக நம்மளால பார்க்க முடிகிறது. பொள்ளாச்சி, வால்பாறை இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த நிலையில மற்ற பகுதிகளில் என்ன நிலவரம் அப்படின்ட்டு பார்க்கும்போது, பெரும்பாலும் மிதமான மழையை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லப்பட்டாலுமே, இங்க உள் மாவட்டங்கள்ல அப்படின்ட்டு நாம பார்க்கும்போது, இந்த இடத்துல பாருங்க, கள்ளக்குறிச்சி, தியாகதுருகம், சின்னசேலம், வேப்பூர், அசனூர் இந்த பகுதிகளில் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா, இங்க அரியலூர் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலுமே கூட நல்லதொரு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியாது. வழக்கமா அரியலூர் பகுதியில் பெரிய அளவில் மழை பொழிவு இல்லாமல் இருக்கிறதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்று இரவு இந்த பகுதியில் நல்லதொரு மழை பொழிவு இருக்க போகிறது. அப்படியே டெல்டா பகுதியில் வந்தோம்னா பெரும்பாலும் மிதமான அளவில் மழை இருக்க போகிறது. அப்படின்னாலுமே எந்தெந்த பகுதிகள் அதிக கனமழையை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு பார்க்கும்போது, நாகப்பட்டினம், காரைக்கால், தரங்கம்பாடி, காவேரிப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி இந்த பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோம்னா, இந்த கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 8 மணி நிலவரப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதுச்சேரியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் பார்க்கும்போது, இங்க மரக்காணம், புதுச்சேரி, கிள்ளியனூர், மயிலம், திண்டிவனம் இந்த பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழை வரை அதிகனமழையே பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. அப்போ தலைநகர்ல என்ன நிலவரம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது, முதல்ல இந்த ஐடி காரிடார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த OMR ECR நிலவரம் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். திருப்போரூர், கேளம்பாக்கம், சிறுசேரி இந்த பகுதிகளிலையும், மறைமலை நகர் இந்த பகுதிகளிலையும் பார்த்தோம்னா, செங்கல்பட்டுமே கூட மிதமான மழை அப்படின்றத தாண்டி கனமழை வரைக்குமே பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. அதுவே சென்னை மாநகருக்கு நம்ம வரும்போது, சென்னையின் வட பகுதிகளில் குறிப்பா பழவேற்காடு இருக்கு இல்லையா, இங்க வடக்குல பழவேற்காடு, மீஞ்சூர், செங்குன்றம், கத்திவாக்கம், திருவொற்றியூர், சென்னை மாநகரின் பிரதான பகுதிகள் இது எல்லாத்துலயுமே, ஆவடி இந்த பகுதிகளிலுமே கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது. இன்று இரவு முழுக்க இந்த நிலவரமானது தொடர இருக்கிறது. ஸோ எப்படி நிலவரம் மாறுது, இப்போ சென்னையை மட்டுமே நம்ம எடுத்துக்கலாமே. இங்க பாருங்க எந்த அளவுக்கு நிலவரம் மாறுது நைட் போக போக அப்படின்றத. நள்ளிரவு சரியா 12 மணி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இங்க பழவேற்காடை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கன முதல் மிக கனமழைன்றதை தாண்டி அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்மளால இங்க பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் வட சென்னை பகுதி, சென்னையின் வடக்கு பகுதிகளான இந்த கும்மிடிப்பூண்டி இந்த மாதிரியான ஏரியாலாம் நல்லதொரு மழை பொழிவு இன்று இரவு 8 மணியிலிருந்து இருக்குது. அப்படின்னாலுமே நள்ளிரவு நேரத்தில் இது அப்படியே இங்க பார்க்க முடிகிறது நம்மளால.
சென்னையின் புறநகர் பகுதிகளுக்கும் இந்த மழையானது தீவிரம் எடுக்க இருக்கிறது. இங்க திருவொற்றியூரா இருக்கட்டும், சென்னை மாநகரோடைய இந்த பிரதான பகுதிகள் பாருங்க எல்லாமே கவர் ஆயிருக்கு. வட சென்னையிலிருந்து இங்க OMR வரைக்குமே கூட இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே கனமழை பெய்ய இருக்கிறது. அதே நேரத்தில் புறநகர் பகுதிகளான தாம்பரமா இருக்கட்டும், குன்றத்தூர், பூந்தமல்லி, ஆவடி, மேட்டுக்கண்டிகள், தண்டலம், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், அதுக்கப்புறம் மகான்யம், ஒரகடம், மறைமலை நகர், இந்த பகுதிகள் எல்லாமே கன முதல் மிக கனமழையை பெற இருக்கின்றன. நள்ளிரவை தாண்டியும் இந்த நிலவரமானது தொடர இருக்கிறது. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா இங்க பார்க்க முடிகிறது பாருங்க, மகாபலிபுரம், கல்பாக்கம், கூவத்தூர், திருக்கழுக்குன்றம், அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டு, மதுராந்தகம், வேடந்தாங்கல், உத்திரமேரூர், வாலாஜாபாத், மேலச்சேரி, மறைமலை நகர், இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே வந்தவாசியிலுமே கூட கன முதல் மிக கனமழை பெய்ய இருக்கிறது. இது நள்ளிரவு தாண்டியும் இந்த நிலவரம் தொடர இருக்கக்கூடிய நிலையில அடுத்த நாள் எப்படி இருக்க போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதே நேரத்தில் விழுப்புரம் மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஹெவி ஆக்ஷன் பிளாக், ஏற்கனவே ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒரு பகுதி அப்படின்றதுனால அங்கேயுமே நிலைமை தீவிரமடைகிறது பார்க்க முடிகிறது. புதுச்சேரியில் ஏற்கனவே இரவு நேரத்தில் ஒரு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது நள்ளிரவு நேரத்தில் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதுச்சேரி, ஆரோவில், ரங்கநாதபுரம், வளவனூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, மயிலம், மாம்பலப்பட்டு, சுறாப்பட்டு, அப்பம்பட்டு, செஞ்சி, ஆலம்பூண்டி, பெண்ணத்தூர், வேட்டவலம், அப்படியே இந்த திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலுமே மழையின் அளவு அதிகரிக்க இருக்கிறது. கன முதல் மிக கனமழை அப்படின்ற ஒரு நிலவரமானது இருக்க போகிறது இன்று இரவு தாண்டி. ஸோ இதனால லீவ் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றதான் நிறைய பேரோட கேள்வியா இருக்கிறது. இப்போதைய நிலைமையில பார்க்கும்போது சென்னை, ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை, செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம், இந்த 3 மாவட்டங்களில் தான் கனமழை அதிகனமழை வரைக்கும் பெய்ய இருக்கிறதால அந்த பகுதிகளுக்கு ஏதேனும் லீவ் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்ன நிலவரம் அதை முடிவு பண்ண போகிறது அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் தான். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நீங்க மாவட்டங்கள் நிர்வாகம் தரப்புல இருந்து நமக்கு அறிவிப்பு வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அதே நேரத்தில் நெய்வேலி பகுதியிலுமே இந்த நள்ளிரவு தாண்டி நல்லதொரு மழை பொழிவு, கனமழை என்ற அளவில் பெய்ய இருக்கிறது. நெய்வேலி மட்டும் இல்லாம நெய்வேலி சுற்று வட்டார பகுதிகளிலுமே நல்ல ஒரு மழை பொழிவு. அதே மாதிரி கரூர் நகரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலுமே, அதே மாதிரி காரைக்குடியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், இது எல்லாத்திலுமே கனமழையானது பெய்ய இருக்கிறது. இது சீரான ஒரு மழை பொழிவு கடந்த மாதம் பார்த்தோம், அந்த மாதிரி இல்லாம அங்கங்க அப்படின்னு பிரிச்சு தான் இருக்கு. ஆனாலுமே இந்த பகுதிகள் எல்லாமே எதிர்பார்த்ததை விட அதிக மழை பொழிவை பெற இருக்கின்றன. வழக்கமாக குளிர்காலத்தில் இந்த அளவுக்கு நம்ம மழை பொழிவை எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த முறை அப்படி இருக்கிறது. ஒரு பக்கம் பனியின் தாக்கத்தின் காரணமாக குளிரும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையை தற்பொழுது மழையும் வேகம் எடுத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.